வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறத பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு உங்களது ராசி அதிபதி 2 இருக்கும்போது நல்ல பொருளாதாரத்தில் நல்ல உயரை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2க்கு 2 வரும்போது இது எதிர்பார்த்ததை விட ஒரு பன்மடங்கு பணம் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப சிறப்பாக இருங்க. ஏன்னா 2க்கு 2ங்கிற ஒரு காலகட்டத்தில் டபுள் இன்கம் ட்ரிபிள் இன்கம்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இது மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். 2ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். சில நேரங்கள் ஏதாவது ஏடக்கூடமாக பேசி ஏனே அவன் இப்படி பேசிட்டு மாதிரி விஷயங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சின்ன சின்ன தகராறுகளோ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கு நல்லது. இதுதான் மைனஸ் பாயிண்ட், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 3ஆம் அதிபதி 4 சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை, அதனால் ஒரு நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு சலசலவு ஏற்படுது. இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, ஏன்னா அது 9ல் இருந்தாலும் கேது செவ்வாயோட சாரில் போது கொஞ்சம் இந்த பாதகஸ்தானம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஏன்னா அது கேதுடைய சாரில் இருக்கும்போது நிறைய கேள்விகளோ லிட்டிகேஷனோ வர்றதுனால கொஞ்சம் சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ல் ராகு. ஸோ 3ல் ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். இங்கே போகிறது அங்கே போகிறது பரபரப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குமாங்க. ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் அதீதமான அலைச்சல்கள் இருக்கும். பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லிருந்து பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சுக்கிரன் உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் அள்ளித்தராருங்க. ஏன்னா மகரத்தில் சனி 2லிருந்து இது 11லிருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும், ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கெல்லாம் நடக்குது? மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தை இல்லாதவர்களும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11க்கும் நல்ல லாபங்கள் இருக்கணும், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தை பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்க 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதி சின்னதாக ஒரு சலசலப்புகள், ஒரு மனசலனங்கள், ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் இந்த மாற்றங்களை இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. 8ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது மறைமுகமாக மற்றவங்க பேசுறது கொஞ்சம் செய்கிறதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அதோட எஃபெக்ட்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. காரணம் சுக்கிரனுடைய சாரத்தில் போய் அது 12ல் இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கடம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11க்கும் நல்ல லாபங்கள், வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் யார் மகர லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த நடக்குதோ அப்பா கொஞ்சம் சண்டைக்கு வருவார், சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பா கிட்ட தகராறு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இது யாருக்கு நடக்கணும்? யார் மகர லக்னமாக கேது தசா புத்தி அந்த நடக்கும். ஏன்னா அது 9க்கு 3 8 இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு
உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு லீகல் இஷ்யூஸோ இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே இருக்கிறதையோ ஒரு சின்ன சின்ன சலசலப்புகளோ சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்தணும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10ஆம் அதிபதி 11லிருந்து நல்ல லாபங்கள் அள்ளித்தரதும் பெரிய நீங்கள் நினைச்சதோட ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கணும் அவங்களாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நண்பர்களுக்காக சும்மா ஜாலியாக போகிறது சுற்றுறது நண்பர்களோட வந்து விளையாட்டாக வந்து ஹாப்பியாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் வந்து பயணங்கள் மேற்கொள்வாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அதெல்லாம் நடக்கலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏன்னா இதில் வந்து நிறைய கிரகங்கள் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஸோ அது வந்து சுப செலவுகளாக நல்ல செலவுகளாகவும் நம்ம தான் மாற்றிக்கணும் தான் உண்மையான விஷயம். நல்ல விஷயங்கள் மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி. ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை. ஒரு எண்ணத்தை கட்டையோட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணுவார். ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து 6, 8 வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசியை சாவடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துலேருந்து 6லேயோ 8லேயோ வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும். பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது சில பேர் வந்து பிறக்கும் போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா, மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தைங்க. இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம். சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நான் 3 நாள் வேலை பார்க்குறேங்க 4 நாள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்ன டென்ஷனுங்க அப்படின்வான். அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க. வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன். எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதில் சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார். அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த விகடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார்னு ஆட நீங்கள் வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு தப்புன்னு. ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க. எல்லாம் உட்காந்து ஐயோ இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போது சேம சந்தோஷமாக போவோம். ஆனால் ஜாலி வாடா அப்படின்ற லெவலில் தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் அழுதுன்னு போவோம் தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களாம் இருக்காங்க. அப்படின்னு அழுதுகிட்டே போவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட சொன்னான் எங்கள் வீட்டுக்காரரை வந்து வேலைக்கு அனுப்புறது எனக்கு போதும் நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருதுங்களா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இல்லைடுவீங்களா இவங்கெல்லாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இது பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மிதிச்சிட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். இந்த லக்னத்துலேருந்து 6லேயோ 8லேயோ சந்திரன் இருக்காங்க. ஸோ அதனால் அது டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா. இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான். ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள். ஸோ நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.